உலகத்தை எதை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படிப்பட்ட விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்? இந்த புகழ்ச்சியை, ஆடம்பரமான சூழ்நிலைகளை, மேட்டிமையான எண்ணங்களை, உயர்ந்த சிந்தைகளை, தற்புகழ்ச்சியை, தற்பெருமையை, நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களிலே வந்து நேரிடக்கூடிய நிந்தைகளை, அவமானங்களை, போட்டிகளை, பொறாமைகளை, இது போன்ற காரியங்கள்ல எப்படி ஒரு மனிதன் உலகத்தை ஜெயித்து வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பரிசுப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யாரால் உலகத்தை ஜெயித்து வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தின்படி தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை தரிசிப்பதினாலே நான் அவருக்கு ஒப்பாக போறேன் என்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்துல யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க. கவர்ச்சியா இழுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பார்க்கணும் என்ன வருது. இப்ப என்னுடைய மனசு எனக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வரணும். நான் ஆக்கினைக்குள்ள போக போறவன் இல்ல, அவர் வருவார். அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் அவருக்கு ஒப்பாக போறேன். ஆகவே நான் இதை ஜெயித்து வாழ வேண்டும். இந்த எண்ணத்துல வாழ்ந்தா மட்டும்தான் உங்களால என்னால உலகத்தை என்ன செய்ய முடியும். சுய வெறுப்பு, உலக வெறுப்பு, நான் பேசக்கூடியதான அந்த உபதேசங்கள், ஆடைகளிலே உங்களுக்கு வரக்கூடிய எளிமை, தாழ்மை, அணிகலன்கள் உங்களுக்கு வரக்கூடியதான காரியங்கள், வெறுப்பு, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது நான் அவருக்கு ஒப்பா இருக்க போறேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை உங்களால வெறுத்தும் ஜெயித்தும்